வணக்கம் தமிழா. என்றும் தேர்வுகள் நலனில் டிஎன்பிஎஸ்சி சொன்னதை செய்த டிஎன்பிஎஸ்சி, சொல்லாததை வைத்து செய்த டிஎன்பிஎஸ்சி. தேர்வுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இதற்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஜூலை 15. அதே மாதிரி ஜூலை 15 நோட்டிபிகேஷன் ரிலீஸ். சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டுல இந்த இயல் அனைத்துமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. சூப்பர், சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? ஜூலை 15 வரும் சொன்னாங்க, அது மாதிரி வந்துருச்சு. ஓகே, அப்ப நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னது? 13/8/2025. அதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ல திருத்தங்கள் இருந்தா அதையும் நீங்க செஞ்சுக்கலாம். அதுக்கான டேட்டும் கொடுத்துறாங்க. ஓகே, அதே மாதிரி பிரிலிம்ஸ் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 28 நடக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி செப்டம்பர் 28 தான் பிரிலிம்ஸ் தேர்வு. சூப்பர். ஓகே, ஆனுவல் பிளானர் சொன்னது மாதிரியே ஜூலை 15 நோட்டிபிகேஷன், பிரிலிம்ஸ் தேர்வு செப்டம்பர் 28. உண்மையிலே சூப்பர். டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டாங்க. அவங்க சொல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி பத்தி சொல்லவே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலபஸை நாங்க சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லவே மறந்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அதையும் முன்னாடி சொல்லிக்கலாம், நாங்க வந்து இப்ப சிலபஸ் கொடுக்குறோம், அதை நாங்க நோட்டிபிகேஷன் வரப்ப சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லல. பட் அந்த சொல்லாதையும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேகன்சிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. இப்ப பாருங்க, இப்ப வேகன்சிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு வேகன்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ குரூப் டூ பதவிகளுக்கு மொத்தம் 50 வேகன்சி. குரூப் 2க்கு எவ்வளோ? 50 வேகன்சி. குரூப் 2A வந்து பாத்தீங்க அப்படின்னா 595. அப்ப கிட்டத்தட்ட 595 அடுத்து ஒரு 50. ஓகே, இது வந்து 2, இது வந்து 2A. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்தோம். ஓகே, ஏன்னா இப்போ குரூப் 4லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 மேலதான் ஒரு வேகன்சி வந்துச்சு. அப்ப கண்டிப்பா குரூப் 2 குரூப் 10 ஒரு 1000 வேகன்சி நமக்கு வரும். ஒரு எக்ஸ்பெக்ட்ல இருந்தோம். பட் அவங்க நம்மளுடைய அந்த திருப்தியை இன்னும் அதிகப்படுத்தணும், மாணவர்களுக்காக நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 645 வேகன்சி மொத்தமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வேகன்சி. இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இந்த மாதிரி இவ்வளவு ஒரு வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. ஓகேங்களா? உண்மையில சூப்பர். ஓகே, 645 எவ்வளவு வேகன்சி இருந்தா என்னப்பா, நமக்கு தேவை ஒரு வேகன்சி தானே, அவ்வளவுதானே. நமக்கு எவ்வளவு வேகன்சி இருந்தா நமக்கு ஒரு வேகன்சி தான் போதும்ல, எதுக்கு இவ்வளவு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும்? ஒரு வேகன்சி விட்டாலே போதும், நம்ம செலக்ட் ஆயிடலாம்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வேகன்சி கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வரும்போது ஏதோ ஒரு கேட்டகரி ரிசர்வேஷன் கேட்டகரி தான் நமக்கு அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. குறைந்தபட்ச வயதுங்கிறது 18, 21, 22 அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சா என்ன பண்ணலாமா, அப்ளை பண்ணிக்க முடியும். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுதான். குரூப் 2 குரூப் டினா டிகிரி என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்து சிலபஸ் பார்ப்போம். ஓகே, சிலபஸ் தான் இருக்குல்ல ஒரு இப்போ உள்ள ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா இதுதான். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தா குரூப் 4 நம்ம தேர்வு எழுதியிருப்போம். குரூப் 4 தேர்வு நம்ம எப்படி எழுதி பாத்தீங்கன்னா பொது தமிழ். ஓகே, நம்ம எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலா இது என்னது, இது ஒரு குரூப் 4 தேர்வுக்கான ஒரு சிலபஸ் மாதிரி தான். ஏன்னா பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இது வந்து இங்க இருக்கு. அங்க என்ன இருக்கும், பொது ஆங்கிலம் வந்து இந்த பிடபிள்யூபிடி மட்டும் தான் எழுதுவாங்க. பொது தமிழ் குரூப் 4ல இருக்கு, அதே மாதிரிதான். ஓகே, என்னது 10ஆம் வகுப்பு தர். நமக்கு தெரியும் இப்ப குரூப் 4 தேர்வு எழுதணும். குரூப் 4 தேர்வு என்னது, 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொன்னாங்க. அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6th 7th 8th இந்த புக்ஸ் வந்து அனைத்து கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டாங்க. அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப தமிழ் ரொம்ப ஈஸியா நான் முழுசாவே மார்க் அடிச்சோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்படி அங்க எப்படி போட்டி இருக்கும்? அப்படிங்கும்போது அங்க போட்டி இருக்காதுல்ல. ஓகேங்களா? நீங்க 10th வரைக்கும் சிலபஸ் சொன்னா 10th வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க வாட்டுக்கு 6th 7th 8th வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்கிறவங்களுக்கு அப்ப 9th 10th படிச்சோம்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால சிலபஸ்ல என்ன சொல்றாங்க அது மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பொது அறிவு. ஓகே, பொது அறிவு வந்து பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரத்துல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணக்கு இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்துல 25 கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரி தான். பட் இதுல லாங்குவேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ் அல்லது ஆங்கிலம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நீங்க இப்ப தமிழ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகேங்களா, சரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 ஆண்டுகள் மினிமம் ஆகும் படிச்சு முடிக்க. ஏன்னா அவங்களுடைய சிலபஸ் படி ஒவ்வொரு டாபிக் என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு புக்கை தனித்தனியா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மரபு தொடர்னா ஒரு புக்கை படிக்கணும், பழமொழினா ஒரு புக்கை படிக்கணும், இலக்கணத்துக்கு ஒரு புக்கை படிக்கணும், அடுத்து பிழைதறதுக்கு ஒரு புக்கை படிக்கணும், சந்தி பிழைக்கு ஒரு புக்கை படிக்கணும். அந்த மாதிரி படிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், தமிழ்ல மொத்தமா நீங்க அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதே நீங்க இங்கிலீஷ் அப்படின்னா
ஸோ குறைந்தபட்சம் கஷ்டம் தான், பட் குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம், ஒரு 2 மாசம் ஒரு நல்லா நீங்க ட்ரை பண்ணா கூட என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி தமிழை காட்டிலும் இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது இதுல விருப்பமா இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி குரூப் 4 தேர்வுல தமிழ் கொஸ்டின்ஸும் பார்த்திருப்பீங்க, இங்கிலீஷ் கொஸ்டின்ஸும் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து நீங்க எந்த லாங்குவேஜ் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்க இது நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, நம்மளுடைய நலனுக்காக ஒரு விஷயத்த கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி பண்ணுவாங்க. இப்போ அடுத்து இப்போ குரூப் 2 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து எப்பயும் போலதான். ஓகேவா? ஸோ போன வருஷம் என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு சிலபஸ் இருந்துச்சு. போன வருஷம் ஒரு சிலபஸ் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்க தாள் 1 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு தான். ஓகேவா? 100 மார்க்கு 3 மணி நேரம், மினிமம் 40 மார்க் எடுத்தாலே போதும். ஓகே, இது வந்து என்னது, பிரிந்துரைக்கும் வகை, அதாவது எழுதக்கூடியது. ஓகே, அதே மாதிரி தாள் 2 வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு, இது பட்டப்படிப்பு தரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க் 3 மணி நேரம். ஓகேங்களா? இது ரெண்டுமே அது எழுதக்கூடியதான். இதே இது போன முறை குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மாத்தினாங்க. ஓகே, பரவாயில்ல, போன முறை குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் மாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதே மாதிரி இந்த முறை என்ன பண்ணாங்க, மாத்திட்டாங்க. ஆனா முன்னாடி சிலபஸ்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி இல்லாம இப்ப நோட்டிபிகேஷன் ஒரு சிலபஸ், அதே மாதிரி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியும் சிலபஸ் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப தாள் 1 அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழி தகுதி தேர்வு, இது 2 பேருமே காமன், ப்ராப்ளம் இல்லை. என்னது அதிகபட்ச மார்க் எவ்வளோ, 100 3 மணி நேரம். இது வந்து விரிந்திருக்கும் வகை நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த தாள் 2 தான் மாத்திருக்காங்க. என்ன மாத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ போன முறை எப்படின்னா பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சு, ரீசனிங் 40 இருந்துச்சு, தமிழ் அல்லது இங்கிலீஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சென்ற முறை சிலபஸ், அதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து வேற. போன முறை ஒரு சிலபஸ், இந்த முறை ஒரு சிலபஸ். அப்ப அடுத்த முறைக்கு வேற சிலபஸ் இருக்கலாம், இல்லை இது தேர்வுக்கு முன்னாடி சிலபஸ் மாறணும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த முறை என்ன பண்ணாங்க, மொத்தம் 2 பாட்டு தான், பொது அறிவு இன்னொன்னு ரீசனிங். பொது அறிவு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவலில் இருக்கும் 150 கொஸ்டின், ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் தான், இதுல 50 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின் தான், மொத்தம் 300 மார்க்ஸ். இதை வச்சு தான் உங்க ஆள் எடுக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிபிடி தேர்வு தான். ஓகேங்களா? ஸோ போன முறை நாங்கள் சிபிடி தேர்வு தான் சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் டைம்ல சிபிடி தேர்வு கண்டக்ட் பண்ண முடியாதனால என்ன பண்ணாங்க, ஓஎம்ஆர் மெத்தட்ல வச்சாங்க. பட் இந்த முறை அவங்க என்ன பண்ணாங்க, சிபிடி தேர்வு தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த முறை கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சிபிடி முறையில் வச்சிருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி ஒரு மாணவர் நலனுக்காக ஸோ வந்து ஓஎம்ஆர்ல குறிக்கிறது போன முறை கஷ்டமா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இந்த முறை கம்பல்சரி சிபிடியில் வைப்போம் அப்படின்ற விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு வேகன்சி பார்த்தா நம்ம 1000 தான் எதிர்பார்த்தோம். பட் அவங்க உண்மையிலே பரவாயில்ல, சும்மா அதிகமான வேகன்சியா. ஸோ 645 வேகன்சி கிட்ட அனௌன்ஸ் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செய்தி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் 4 லெவல்லே இந்த குரூப் 2 குரூப் டிக்கான ப்ரிலிம்ஸ் தேர்வு இருக்குது. உண்மையில அதுவும் நல்லபடியாக வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்பிசி ஸோ அவங்க நம்ம மாணவர் நலனுக்காக ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கும் ஸோ சிலபஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மெத்தட்ஸாக இருக்கலாம், ஸோ கண்டினியூஸ் என்ன பண்ணுறப்ப மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம நலனுக்காக பண்ண அவசியம் நம்ம அனைத்துமே ஏற்றுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிஏ இந்த நோட்டிஃபிகேஷனை ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் 4 தேர்வு எழுதியே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ இந்த குரூப் 2 குரூப் டிஏ வேகன்சி பார்த்ததுல இன்னும் சந்தோஷம் அதிகமாக தான் ஆகுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.